அவங்க இப்போ கனிமொழி இதை ஒப்புக்கொண்டாலும் சரி ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி அவர் பெண் உரிமை, அதாவது அதெல்லாம் இது எதற்கு அந்த ஆசை நாயை போய் நீங்கள் பேசினீர்கள், பெண்ணின் மீது நீங்கள் பழி சுமத்தினீர்கள். அந்த நயினார் நாகேந்திரனை கேட்டு நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு போயிட்டார். அவள் யாருடைய வாழ்க்கையை கெடுத்தாள்? இன்னொரு பெண்ணினுடைய வாழ்க்கையை தானே கெடுத்தாள். ஆணினுடைய சுதந்திரமாக பறிபோனது, இன்னொரு பெண்ணினுடைய சுதந்திரத்தை அவள் பறித்து விட்டாள். பெண் சுதந்திரத்தை பெண்ணே பறித்தாள். அப்புறம் பெண் உரிமை என்ன பேசுகிறாய்? பெண் உரிமை நான் சொல்கிறேன், இந்தியா உடைந்து சுக்குநூறாகட்டும், ஆனால் குடும்பம் உடையக்கூடாது. இதுக்கு முன்மாதிரியாக தலைவர்கள் இருக்க வேண்டுமே தவிர பொண்டாட்டியை அத்து விட்டுட்டு நம்ம நோக்கத்துக்கு ஆடுற வாழ்க்கை முறை நாட்டின் வாழ்க்கை முறையானால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களெல்லாம் பயப்படுவார்கள். இந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை அரசியலையும் பாதிக்குமாயா? ஆமாம், பாதிக்கும்ல. நம்ம வாழ்க்கை முறை இல்லை அது. நீ முன்மாதிரியாக வாழ வேண்டிய கடமை உள்ளவன். நீ மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவளை இது பாருங்கள், அந்த விஜய் கட்சியினுடைய யூடியூப் ஆதரவாளர்கள் பூரா அந்த அம்மாவை திட்டுறாங்க. அந்த அம்மா என்ன பிழை செய்துச்சு? விஜய் மனைவி என்ன பிழை செய்தார்கள்? ஒரு நல்ல தமிழ் பெண் வாழுகின்ற வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். உன்னோடு நான் சேர்ந்திருக்கிறேன், எதற்கு இன்னொரு தீ என்று சொன்னார்கள். அதை தெரியாமையாவது இந்த வேலையை சில பேர் செய்கிற மாதிரி செய்யலாம்ல. சில பேர் சத்தம் இல்லாமல் செய்வேன். அது இவளுக்கு தெரியாத வேலை பிரச்சனையாக இருக்க மாட்டா. என்ன சொல்கிறேன்? நான் சரின்னு சொல்லலை.